கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவரும் ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் இன்று பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்த இந்த மாணவர்களுக்கு வவுனியா கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் பிரிகேடியர் தர்ஷன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இந்த இரண்டு மாணவர்களும் இன்று காலை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த சந்தர்ப்பத்தில் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் பிரிகேடியர் தர்ஷன ஹெட்டியாராச்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மகிழ்ச்சியான தருணம். ஏற்கனவே 2 நண்பர்கள் மூளை விடுதலை செய்யப்பட்டார்கள். இந்த எங்களையும் விடுதலை செய்வதற்காக நாங்கள் எங்களது படிப்பை தடையின்றி தொடர்வதற்கு இது ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நாங்கள் முன்னேறதுக்கான வழியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 4 பல்கலைக்கழக மாணவர்கள் சட்டவிரோத செயற்பாடுகளுடன் தொடர்புடையதாகவும் விடுதலை புலிகளின் செயற்பாடுகளுடன் தொடர்புடையதாகவும் தெரிவிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருந்தோம். அவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற ரீதியில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்கள் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு செல்ல இணங்கினார்கள். தமது பிள்ளைகளை விடுதலை செய்யுமாறு குறித்த மாணவர்களின் பெற்றோர் நேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் யாழ்ப்பாணத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர்.